வணக்கம். இது வழக்கு. 200 பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டார்களா? இந்த மாதிரி கற்பழிப்புகளை பத்தி மக்கள் யாரும் புகார் தெரிவிக்கல. கைதான 2 பேரின் பகீர் வாக்குமூலம். அடிச்சுட்டு அந்த போன்ல தூக்கிட்டு போய் கற்பழிச்சு போடுறாங்க. பெண்கள் தனியாக செல்வது ஆபத்து என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பெண்கள் தங்கள் ஆண் துணையோடு சென்றாலும் ஆபத்துதான் என்பதை சில சம்பவங்கள் உணர்த்துகின்றன. டெல்லியில் நிர்பயா என்ற மருத்துவமனையை தனது ஆண் நண்பரோடு சென்றபோது பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டார். இதுபோன்ற சம்பவங்கள் டெல்லியில் மட்டும் நடக்கவில்லை, நமது தமிழகத்திலும் நடக்கின்றன. நள்ளிரவு 12 மணியளவில் அவர்கள் இருவரும் மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்த கொண்டு வரப்பட்டனர். பட்ட பகலில் இவர்களை ஆஜர்படுத்தி இருந்தால் இவர்கள் இன்று உயிரோடு இருப்பார்களா என்பது கேள்விக்குறிதான். குறைந்தபட்சம் பொதுமக்களின் கைகளில் சிக்கி சின்னாபின்னமாகி இருப்பார்கள். ஆம், அவர்கள் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அப்படிப்பட்டது. கிட்டத்தட்ட 200 பெண்கள் இவர்களால் சீரழிக்கப்பட்டிருக்கலாம் என பெரும் பரபரப்பு நிலவுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் திருச்சி செல்லும் சாலையில் இருந்து பிரிந்து செல்கிறது ஒரு சிறிய சாலை. ஆவுடை பொய்கை எனும் கிராமத்திற்கு செல்வதற்கு இந்த ரோடு குறுக்கு பாதையாக இருந்து வருகிறது. ஆவுடை பொய்கை கிராம மக்களுக்கு இது குறுக்கு பாதை என்றால், வேறு சிலருக்கோ இந்த சாலைதான் வேதந்தாங்கல். குறிப்பாக காதலர்களுக்கு. இந்த பகுதியில் அரசுக்கு சொந்தமான முந்திரி தோட்டங்கள் அடர்ந்து கிடக்கின்றன. ஒவ்வொரு முந்திரி மரமும் ஒரு கூடாரம் போன்ற அமைப்புடன் இருப்பது காதலர்களுக்கு வசதியாக இருக்கிறது. முகத்தை மூடிக்கொண்ட இந்த முந்திரி கூடாரங்களுக்குள் நுழையும் நிறைய ஜோடிகளை பார்த்திருப்பதாக சொல்கிறார் வாட்ச்மேன் ஆசிர்வாதம். போறவங்க வரவங்க பூரா நல்லவங்க போறாங்களான்னு சொல்ல முடியல, கெட்டவங்க போறாங்கன்னு சொல்ல முடியல. கடையில வேலை வைக்கிற பிள்ளையில இருந்து, வெளிநாட்டுக்காரன் பொண்டாட்டியில இருந்து, போலீஸ் பாதுகாப்பு இருந்தும் அவங்க விரட்டி பார்த்தாலும் அவங்களால பார்க்க முடியாத லெவல்ல அந்த அளவுக்கு எல்லாம் நடத்துறாங்க. கோவையில முகத்தை மூடிட்டு போறாங்க, வாயில முகத்தை திறந்து சீர்ச்சிக்கிட்டு போறாங்க. இதான் நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, வேற என்னால ஒன்னும் பார்க்க முடியாது. வர வரையிலேயே என்னை பார்த்துட்டு இந்த ஐயா இருக்காரா சொல்லி கொடுத்து வரான்னு சொல்லி அதுக்கு என்னையே பாக்குதுங்க. இருந்தாலும் அவங்க ஒதுங்கக்கூடிய நேரத்துலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்படி காதலர்களுக்கு வேடந்தாங்கலாக இருந்த இந்த முந்திரி காடு போக போக திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடைக்கலம் கொடுக்க ஆரம்பித்தது. கணவன் வீட்டில் இல்லாத தருணத்தை பயன்படுத்தி பல பெண்கள் இங்கு வர தொடங்கியுள்ளனர். மனைவியை ஏமாற்றிவிட்டு வரும் ஆண்களும் அதிகரித்தனர். இப்படி இந்த முந்திரி காடு முறையற்ற தொடர்புகளுக்கு அடிகோலிய நிலையில் இங்கு வரும் ஜோடிகளை மிரட்டி நகைகளை பறிக்க வந்தது ஒரு கும்பல். ஜோடியாக வருபவர்களில் நகைகளை பறித்துவிட்டு தப்பியோடியது அந்த கும்பல். நடைபயிற்சி செய்து செல்வதற்கு கணவன் மனைவியா கூட சேர்ந்து போக முடியாத ஒரு சூழல் தான் நிலவுது. ஏன்னா அந்த அளவுக்கு பய உணர்வோட தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்க ஒழிய ஒரு தைரியமா இருக்க முடியல. அடிக்கடி ஸ்நாச்சிங், மெயின் ரோடு ஸ்நாச்சிங் நிறைய நடந்திருக்கு இந்த ஏரியாவில். நகைகளை மட்டும்தான் அந்த கும்பல் பறித்து செல்கிறது என்று பலர் நினைத்த போது அதிர்ச்சிகரமான தகவல்கள் உலாவரத் தொடங்கின. ஆம், இங்கு வரும் பெண்கள் மிரட்டி பலாத்காரம் செய்யப்படுவதாக அரசல் புரசலாக பேச்சு அடிபடத் தொடங்கியது. நடந்து போனது வண்டியில ஏறமான்னு இருக்கேன். நான் வைத்தியசாலைக்கு போறேன். என்னம்மா நீங்க வந்து என்னைய வந்து ஏற சொல்ற வண்டியில அப்படின்னு அந்த பொம்பளை கேட்டு வைத்தியசாலைக்குள்ள போயிட்டு அவங்கள போய் கூப்பிடுறது நின்று ரோட்ல பாத்துருக்கேன். அப்புறம் போய் காரு வண்டி எடுத்து வெளியில வரவங்க அப்படி திருப்பி ஓடுறாங்க. கணவன் மனைவி கூட இந்த பகுதி வழியாக போக முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. 9ஆம் வகுப்பு படிக்கும் மகனை டியூஷனில் இருந்து அழைத்து வந்த ஒரு தாய் பலாத்காரம் செய்யப்பட்டார்.
போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் பெண் போலீஸை அழைத்துச் செல்ல அந்த பெண் போலீஸ் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். டிரைவிங் ஸ்கூல் நடத்திய ஒருவர் இந்த பகுதிக்குள் வண்டியை திருப்ப அந்த வண்டியில் இருந்த இளம் பெண் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். இப்படி எண்ணற்ற சம்பவங்கள் இங்கு நடப்பதாக ஊர் மக்கள் பேசியதை நம்மிடம் உறுதி செய்தார் ஆசீர்வாதம். கூட்டிட்டு வருதுங்க, நல்ல மனுஷன் யாரு கெட்ட மனுஷன் யாரும் கண்டுபிடிச்சிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கையில போலீஸும் ஓரளவு மிரட்டி பாக்குறாங்க, அடிச்சு கண்டிச்சு விட்டு பாக்குறாங்க. அதை மீறியும் இந்த மாதிரி அநியாயங்கள் அதிகமான வந்துருக்கு. கூட்டிட்டு வரையிலேயே கண்டவே அடுத்த கூட்டிட்டு வர ஆளை அடிச்சு விட்டு அந்த பவுண்டை தூக்கிட்டு போய் கற்பழிச்சு போடுறாங்க. அந்த மாதிரியும் நடக்குது. போலீஸ் பொழுதுக்கும் இருக்கிறாங்க, நைட்டும் இருக்கிறாங்க, மாறி மாறி வராங்க. அவங்க எப்ப ஷிப்ட் மாத்தி அங்கிட்டு ஒதுங்குறாங்களோ அந்த நேரத்துல போறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க கோவில கண்ணை மூடிட்டு போறாங்க, வரல சிரிச்சுக்கிட்டு வராங்க. 200 பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டார்களா? இந்த மாதிரி கற்பழிப்புகளை பத்தி மக்கள் யாரும் புகார் தெரிவிக்கல. கைதான 2 பேரில் பகீர் வாக்குமூலம். அடுத்த கூட்டிட்டு வர ஆளை அடிச்சு விட்டு அந்த பவுண்டை தூக்கிட்டு போய் கற்பழிச்சு போடுறாங்க. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இங்கு நடந்த எந்த சம்பவத்திற்கும் ஒரு புகார் கூட பதிவாகவில்லை என்பதுதான். பாலியல் உறவுக்காக இந்த பகுதியை காதலர்களும் மற்றவர்களும் நாடி வருவதால் பலாத்காரத்துக்கு ஆளாகும் பெண்கள் வெளியே சொல்ல தயங்கினார்கள். ஸ்நாச்சிங் நிறைய நடக்குது. இப்ப அடுத்தடுத்து கற்பழிப்புகளும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கற்பழிப்புகளை பத்தி மக்கள் யாரும் போய் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து ஒரு புகார் தெரிவிக்கல. தெரிவிச்சு நடவடிக்கை எடுக்கலைன்னா பரவாயில்ல, தெரிவிக்கவே தயங்குறாங்க. காரணம் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாயிருங்கிற ஒரு தயக்கம் இருக்குது பெண்கள்ல. அதனால எங்களுக்கு போதுமான அளவு பந்தோபஸ்து வேணும். இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் காரைக்குடி NGO காலனியைச் சேர்ந்த அர்ஜுனனும் கீழையூரைச் சேர்ந்த சாத்தையாவும் கைதாகி இருக்கிறார்கள். இவர்கள் கைதாக காரணம் ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்த சம்பவம். தானாவயலைச் சேர்ந்த ஒரு பெண் தன் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது போலீஸ் என சொல்லி அந்த பெண் மிரட்டி அழைத்துச் செல்லப்பட்டார். மிக கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த பெண் மறுநாள் காலை காரைக்குடி பஸ் நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டார். அந்த பெண் கொடுத்த புகார்தான் இவர்கள் இருவரும் கைதாக காரணம். காரைக்குடியில இருக்கக்கூடிய அந்த கோட்டையூர் பகுதியில இருந்து வேளங்குடியில இருந்து இங்க திருச்சி ரோடு ஆவடை பகுதியை போய் சேர வரக்கூடிய இருக்கக்கூடிய அந்த 2 கிலோமீட்டர் அளவுல ஒரு சிறு அளவு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த சமூக விரோத கும்பல் கிட்டத்தட்ட தன்னை காவல்துறை என்று சொல்லிக் கொண்டும் தன்னை ஒரு அதிகாரி போல நடித்துக் கொண்டும் அந்த வழியில் வரக்கூடிய பெண்களை தன்னுடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்தி அவர்களை ஒரு வேதனையான நிகழ்வுகளை நடத்தி அவங்களோட மனசெல்லாம் கஷ்டப்படுத்துற அளவுக்கு பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு நடந்திருக்கு அந்த சம்பவம். இவர்கள்தான் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்தார்களா என தெரியாத நிலையில் இவர்கள் இருவரது செல்போனும் அந்த பகுதியில் இருந்ததை வைத்து அடையாளம் கண்டுள்ளனர் காவல்துறையினர். டெல்லியில பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை கற்பழிக்கக்கூடிய ஒரு சம்பவம் எப்படி இந்த நாட்டையே உழுப்புச்சோ அதை விட இது கொடூரமான சம்பவம். அங்கே ஒரு பெண் தன்னுடைய ஆண் நண்பருடன் சென்ற போது அங்கே தாக்கப்பட்டார் ஒரு 4 ஆண்களால். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க 100கணக்கான பெண்கள் காரைக்குடி. அதை விட ஒரு சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு செயல். இதை ஊக்கப்படுத்தினாலோ இந்த குற்றவாளி இந்த தண்டனையிலிருந்து தப்பித்தாலோ இது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா போயிடும். அடுத்து தவறு செய்பவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பாத்தீங்கன்னா நீ தவறு செய்யறது ஒரு சாதாரண நம்ம தண்டனையிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆகவே இதற்கெல்லாம் இடம் தராமல் இந்த வரக்கூடிய இந்த குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இதுக்கு ஒரு பாடமா இருக்கணும். அதை நிச்சயமா இந்த அரசாங்கம் செய்யும், காவல்துறை செய்யுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதை செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட இந்த காரைக்குடி பொதுமக்களோட கோரிக்கை. இந்த பகுதியில் நடந்த 200க்கும் மேற்பட்ட பலாத்கார சம்பவங்களில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கும் என நம்புகிறார்கள் காவல்துறையினர். அதே நேரம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என குரல்கள் ஒலிக்கத் தொடங்கியுள்ளன. இங்க காரைக்குடி பகுதியில கடந்த 4 வருஷமா தொடர்ந்து 2 பேரு
சாலையில் நடந்து போன பாதசாரிகளை வழிமறிச்சு 300க்கும் மேற்பட்ட பெண்களை கற்பழித்திருக்கிறதா இங்க உள்ள பத்திரிகைகள் மற்றும் மீடியாக்கள் தினசரி படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இது சம்பந்தமா காவல்துறை ஒரே ஒரு கற்பழிப்பு புகார் மட்டும்தான் பெற்றிருக்கிறதா காவல்துறை சொல்றாங்க. அந்த 2 பேரும் ஏற்கனவே கொலை சம்பவம், பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவங்களா. அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு கற்பழிப்பு புகாரை வச்சு இந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்தா நிச்சயமா அவங்களுக்கு குறைவான தண்டனையோட நிச்சயம் வெளியில வந்து மறுபடியும் அந்த தவறை செய்வாங்க. அடுத்து இந்த கடந்த 4-5 ஆண்டுகளா தொடர்ந்து வாரத்துக்கு 3 பெண்கள் மீது அவங்க வந்து கற்பழிப்பு, அதிகமான சிறுமிகள், பள்ளி மாணவிகள் உட்பட நிறைய பேர் செஞ்சா, நிறைய பேர் இந்த மாதிரி கற்பழிப்பு பண்ணதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப கடந்த 4-5 வருடமாக இது பற்றி மக்களிடையே அரசு புரசலா செய்திகள் பேசப்பட்டும் காவல்துறை இத்தனை வருஷமா கண்டுக்காம இருந்த ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு 300க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்காங்கிறது மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற பேச்சு. இதனால் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இங்க உள்ள மக்கள் விரும்புறது என்னன்னு கேட்டா, இப்ப உடனடியா மத்திய புலனாய்வுத்துறை இதுல வந்து விசாரிச்சு இன்னும் அதிகமான புகார்களை பெற்று அந்த குற்றவாளிகளை தப்பிக்காம இருக்கிறதுக்கும், அந்த 2 குற்றவாளிகளுக்கு பின்னாடி இன்னும் பல முக்கியமான புள்ளிகள் இருக்காங்கிறத மக்கள் மத்தியில் நாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடியவங்க யார் யார் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கும் மத்திய புலனாய்வுத்துறைக்கு இந்த வழக்கு மாற்றப்படணும். அதற்கு தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுத்தால்தான் இது போன்ற சம்பவங்கள் வேற எங்கேயும் நடக்காது. இங்குள்ள பெண்கள் பகல் நேரத்தில் கூட நடமாட முடிவதில்லை என புகார் கூறுகின்றனர். இதையடுத்து காவல்துறையினர் தங்கள் ரோந்து பணியை அதிகரித்துள்ளனர். குறிப்பாக சம்பவம் நடந்த பகுதியில் அதிக சோதனை நடத்துகின்றனர். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமுதாயத்துல ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு தன்னோட இந்த சமூகத்தை சொல்லி புகார் கொடுத்து அது இன்னைக்கு சமுதாயத்தில் நடமாடக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்படி இருந்தும் தன்னோட வாழ்க்கை பாதிச்சாலும் பரவாயில்ல, மேலும் அடுத்து வந்து தொடர்ச்சி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு தைரியத்தில் அந்த பெண்ணு கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து நிச்சயமா அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும். இது ஒருபுறம் இருக்க, கைதான சாஸ்திரியன் மற்றும் அர்ஜுனனுக்காக யாரும் ஆஜராக போவதில்லை என காரைக்குடி வழக்கறிஞர்கள் அறிவித்துள்ளனர். கைதான சாஸ்திரியன் குடும்பத்தை கீழையூர் கிராமத்தினர் தள்ளி வைத்து விட்டதாக தகவல் வருகிறது. காரைக்குடி போலீசார் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. விவாகரத்து வழக்கும் கணவர் மீது சித்திரவதை வழக்கும் நடந்து கொண்டிருக்கும் போது கணவர் சித்திரவதை வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். இப்போது இந்த விடுதலை தீர்ப்பை வைத்துக் கொண்டு மனைவிக்கு ஜீவனாம்சம் தர முடியாது என கணவரால் வாதாட முடியுமா? சட்டம் என்ன சொல்கிறது? மனைவி கொடுத்த குற்ற வழக்குல வந்து கணவன் ஒருவேளை அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு காரணத்திற்காக என் மனைவிக்கு நான் ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற எடுக்கக்கூடிய வாதம் சட்டத்தில் ஏற்புடையது அல்ல. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு எஸ் மணிக்குமார் அவங்க முன்னாடி வழக்கு விசாரணைக்கு அவர் இருந்து பிப்ரவரி 2015. அந்த வழக்கினுடைய பின்னணி என்னன்னா, மனுதாரர் வந்து கணவர் அவர் சொல்றாரு, எனக்கு என் மனைவிக்கும் திருமணம் ஏற்பட்டது, 7 மாசம் கர்ப்பகாலமாக இருக்க காலகட்டத்தில் வந்து எனக்கு என் மனைவிக்கும் பிரச்சனை ஏற்பட்டது, பொய்யான விஷயங்களை சொல்லி எனக்கு எதிராகவும் என்னுடைய குடும்பத்தாருக்கு எதிராகவும் அவர் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாரு. அதுல வந்து செக்ஷன் 4 ஆஃப் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், 498A IPC, 506 Part 2 இந்த சட்டப்பிரிவின் கீழாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் வந்து பின்னாடி அந்த பொண்ணு வந்து தனியா போயிட்டு ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யறாரு. அவங்க தனியா பிரிஞ்சிருந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு மகள் பிறக்கிறது, அவங்க அம்மாவோட தான் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யறாங்க சேலம் குடும்ப நீதிமன்றத்தில். அந்த வழக்கு விசாரணையில என்னுடைய மனைவி விசாரிக்கப்படுகிறார். அவர் தரப்புல வந்து திருமண சான்றிதழ், FIR, பிறப்பு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படுகிறது. என்னுடைய சார்பாக, மனுதாரருடைய சார்பாக வந்து அவர் வந்து விசாரிக்கப்படுகிறார். அவர் தரப்பிலையும் சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறது, ஆவணங்கள் கொடுக்கப்படுகிறது. இரு தரப்பு விசாரணையும் கடைசியாக இறுதியாக கொண்டு அவங்களுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து மனைவிக்கு 4,500 ரூபாய் பணமும் மாத ஜீவனாம்சமாகவும், மகளுக்கு 3,500 ரூபாய் வந்து மாத ஜீவனாம்சமாக நீதிபதி கொடுக்கிறார். அங்க இருக்கிற செஷன்ஸ் நீதிமன்றத்தில், குடும்ப நீதிமன்றத்தில்.
அந்த வழக்கு தொடுத்த காலகட்டத்திலிருந்து அந்த உத்தரவு, அந்த ஜீவனாம்சம் கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவு இடைப்பட்ட காலகட்டம் வரைக்கும் தலா இருவருக்கும் 1000 ரூபாய் விதிச்சு அவர் அந்த அமௌண்ட் கொடுக்கிறார். இதற்கு எதிராகத்தான் அந்த கணவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாரு. அந்த மனுதான் நீதியரசர் எஸ் மணிக்கு முன்னாடி வருது. அவங்க நீதியரசர் தெளிவாக வரையறை செய்கிறார். ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கான உறைவிடம், அவங்களுக்கு தேவைப்படும் விஷயங்கள், சிறு குழந்தையாக இருந்தால் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்ன்ற போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது கணவனுடைய கடமை. கணவன் அவர் பணியில இல்ல அப்படின்னு சொன்னா கூட அவர் படிச்ச படிப்பு, அவர் ஏற்கனவே பார்த்த பதவி மற்றும் வாங்கின சம்பளம் போன்ற விஷயங்களை அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்பட்டு, அது தவிர அவங்க மேல இருக்கிற மற்ற, அதாவது அவருக்கு வருமானம் இருக்கிறது, ரெண்ட் வருது, அந்த மனுதாரருடைய பெற்றோர் என்ன வருமானத்தில் இருக்கிறாங்கன்ற போன்ற விஷயங்கள் எல்லாமே அடிப்படையாக கொண்டுதான் கீழமை நீதிமன்றம் விதித்திருக்கிறது. கணவன் என்னதான் மனைவி விட்டு பிரிந்திருந்தாலும் சரி, அந்த மனைவியையும் அந்த மகளையும் பராமரிக்க வேண்டியது கணவனுடைய பொறுப்பு. ஆகவே அந்த பணம் 4500 ரூபாய் கொடுத்தது மனைவிக்கு மாதம் சரியானது, மகளுக்கு 3500 ரூபாய் மாதம் விதித்தது சரியானதுங்கிறத சொல்றாரு. அதே நேரத்தில் நீதியரசர் மணிக்குமார் வருத்தத்தோடு பதிவு செய்கிறார். அதாவது கீழமை நீதிமன்றம் மாதம் 1000 ரூபாய் மட்டும்தான் சொல்லி 2 பேத்துக்கும், மனைவிக்கும் மகளுக்கும் வழக்கு தொடுத்த காலத்திலிருந்து அந்த ஜீவனாம்ச உத்தரவு விடுமுறைக்கு கொடுக்கப்பட்ட காலத்துக்கு 1000 ரூபான்னு ஒரு ஆளுக்கு தலா விதிச்சது மிகவும் குறைவானது. இப்படிப்பட்ட தொகை விதிக்கிறது தப்புங்கிறத சொல்றாரு. சொல்லிட்டு கீழமை நீதிமன்றம் விதித்த அந்த தொகை அவர் அதை வலியுறுத்துறார், அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப மனுதாரர் தரப்புல சொல்றாங்க, இந்த மனைவி கொடுத்த புகார்ல எனக்கு எதிராகவும் என்னுடைய குடும்பத்தாருக்கு எதிராகவும் கொடுக்கப்பட்ட புகார் அந்த வழக்கு விசாரணையில் நாங்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம். ஆகவே விடுதலை செய்யப்பட்ட காரணத்தினால இது பொய்யான வழக்கு, மனைவிக்கு நான் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதுன்னு வைக்கப்பட்ட வாதத்தை அவர் தள்ளுபடி செய்து விடுகிறார், ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னதான் ஒரு கிரிமினல் வழக்குல அக்யூட்டல் விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த உத்தரவு ஒரு கணவனை மனைவிக்கும் மகளுக்கும் செய்ய வேண்டிய ஜீவனாம்சம் தொடர்பான விஷயங்களை தள்ளிவிட முடியாது, ஒதுக்கிவிட முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு വലിய ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு கணவன் கிரிமினல் கேஸ் இருந்து அதுல இருந்து அவர் அக்யூட்டல் ஆனாலும் கூட அவருடைய மனைவியும் மகளையும் சட்டப்படியாக பராமரிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு என்பதை சட்டம் வலியுறுத்துகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.